இறைவனை பற்றிய ஞானம் முழுமையாக பெறுகிறானோ, அவன் தத்துவ பொருள் என்பதனை முழுமையாக உணர்கிறானோ, அவனே சிறந்த அடியார். ஐயோ பிறந்தாச்சு, இனிமே பிறக்க மாட்டேன், இனிமே எனக்கு சாவையும் மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றார் எம்பெருமான். யார் அவரு? நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். அவருக்கு 5 கலர் இருக்குன்னு அர்த்தமா? இங்க சூட்சமமா 5 காற்றை பத்தி பேசுறார். ஒருவேளை ஈசானன் என்ற காற்றுக்கு இந்த 4 பேரும் துணையாக நிற்கிறார்கள் அப்படின்னா நிறங்கள் ஓர் 4 சொல்லணும். ஏன்னா எனக்கு அவங்க 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இவர் சொல்றது உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில மிராக்கிள்ஸ், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்க ஒரு ரகசியம் சொல்றோம். உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? நாம சொல்ற விஷயத்த அச்சு பிசகாம அப்படியே செய்யணும். அதாவது நாம எங்க கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்க நீங்க ரெடி அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அடையாளம் காட்ட நாங்களும் ரெடி. தனஞ்சய தந்திரா, சாத்தியமில்லாத அனைத்தையும் சாத்திய கொடுக்கும் வல்லமை கொண்ட ஒரு காற்றை பயன்படுத்தும் தந்திரம் தனஞ்சயன் என்ற காற்று. பயன்படுத்தி பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. சிவபுராணத்தில் ஒளிந்துள்ள அற்புதமான வாழ்வியல் ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவுகளிட்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த பதிவிலிருந்து தொடர்கிறோம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இதுலேயும் ஒரு அற்புதமான ரகசியத்தை ஒளிச்சு வைக்கிறார். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, நல்ல அப்படியே கறந்த பாலோட கரும்பு சாறையும் சேர்த்து அதில் கொஞ்சம் நெய்யையும் சேர்த்தா எவ்வளவு டேஸ்ட் இருக்கும். சொல்லில் அடங்காத அற்புதமான ஒரு தித்திக்கும் சுவை எப்படி இருக்குமோ, இது இவ்வளவு அழகா ஒரு சுவை இருந்துச்சுன்னு சொல்லில் அடங்க முடியாத ஒரு சுவை. பால் நல்ல சுவை, பாலோடு கரும்பு சேர்க்கிறோம், கரும்போடு நெய்யையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன சுவையோ, அது மாதிரி சிறந்த அடியார் சிந்தனையுள். சிறந்த அடியார், அதையும் கவனிக்கணும். அடியார் சிந்தனையுள்னு சொல்லல, சிறந்த அடியார். எந்த ஒருவன் இறைவனை பற்றிய ஞானம் முழுமையாக பெறுகிறானோ, அவன் தத்துவ பொருள் என்பதனை முழுமையாக உணர்கிறானோ, அவனே சிறந்த அடியார். சிறந்த அடியாரினுடைய சிந்தனையில் தேனூறி நின்று, தேனூறி நின்று அப்படின்னா தேனை போல ஆகச்சிறந்த மருந்து உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேன் சிறந்த ஒன்று. அதை போல ஊறி நின்று அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை போல உன்னில் உள்ளும் ஆகச்சிறந்த ஒருவன் நிற்கிறான், அவனுடைய சிந்தனையில் நிற்கிறான். நின்று என்ன செய்கிறான்? பிறந்த பிறப்பறுக்கிறான் எங்கள் பெருமான். ஐயோ பிறந்தாச்சு, இனிமே பிறக்க மாட்டேன், இனிமே எனக்கு சாவையும் மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றார் எம்பெருமான். யார் அவரு? நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். அவருக்கு 5 கலர் இருக்குன்னு அர்த்தமா? இங்க சூட்சமமா 5 காற்றை பத்தி பேசுறார். பலரும் என்ன நினைக்கிறாங்க? பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், இந்த பிரதானமான காற்று 5ஐயும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. விஷயம் அதுவல்ல. நடுநாயகமாக ஈசானன், அதனுடைய நார் திசைகளிலும் முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி. ஈசனுடைய 5 முகங்கள், அதாவது சத்யோஜாதகம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம் அப்படின்னு 5 முகங்கள் சொல்லுவாங்க. இந்த 5 முகங்களில் இறுதியாக ஈசானன், ஈசானன் ஒரு முகத்தை சொல்றமே, அதுதான் ஈசானன் என்ற காற்று. அதனை சுற்றி உள்ள 4 காற்றுகளும் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். இந்த 5 பேரையும் சேர்த்து இந்த 5 பேரை வச்சிருக்கிறவர்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இந்த 5 பேருக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தமாகுது. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை ஈசானன் என்ற காற்றுக்கு இந்த 4 பேரும் துணையாக நிற்கிறார்கள் அப்படின்னா நிறங்கள் ஓர் 4 சொல்லணும். ஏன்னா எனக்கு அவங்க 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஆனால் இவர் சொல்றது நிறங்கள் ஓர் 5 உடையாய். 5 பேரை நீ சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிற, 5 பேர் உன் கூட இருக்கான், 5 அவதாரமா நீ நிற்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் நிறங்கள் ஓர் 5 உடையாய், 5 விதமான குணம் உங்ககிட்ட இருக்கியாங்கிறாரு. நீ ஒரே ஆளியா, ஆனால் உங்ககிட்ட 5 விதமான பார்வை, 5 விதமான குணம், 5 விதமான தன்மை உங்ககிட்ட இருக்குங்கிறார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமானே, எம்பெருமான். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இந்த 5ஐயும் தெரிஞ்சுக்கிறது விண்ணோர்களுக்கு தான் அது புரியுது, மற்றவங்ககிட்ட எல்லாம் மறைஞ்ச மாதிரி நிற்கிறாரு. விண்ணோர்கள்னா யாருன்னா மரணத்தை வென்றவர்களுக்கு அது புரிஞ்சிருக்குது. ஏன்னா அது புரிஞ்சதுனால தான் அவங்க மரணத்தை ஜெயிச்சாங்க. மரணத்தை வென்றவர்களுக்கு அது மனதில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரிந்ததால் மட்டும்தான். எது? நிறங்கள் ஓர் 5 உடையவன் அப்படிங்கிறதனுடைய அர்த்தமும் சூத்திரமும் புரிந்ததால் மட்டுமே அவர்கள் விண்ணோர்களாக மாறினார்கள். ஏன்? மரணத்தை வென்றவர்களாக மாறினார்கள். அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா மறைந்திருந்தாய் எம்பெருமான், எங்களுக்கெல்லாம் அது மறைஞ்சு நிற்கிது. ஏன்? அதை பற்றிய ஞானம் இல்லாததால். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போறீங்க, பதிகங்கள் பாடுறீங்க, மந்திரங்கள் சொல்றீங்க, தத்துவங்கள் பேசுறீங்க, சந்தோஷம், நல்ல விஷயம். நம்முடைய கலாச்சாரத்தை பின்தொடர்ந்து போவதில் எந்த விதமான வருத்தமோ சங்கடங்களோ இல்லை. ஆனால் அதனால் பெற்ற பலன் என்ன? ஒரு பலனை பெற்றால் அது பொக்கிஷம், பலனை பெற முடியவில்லை என்றால் அது குப்பை. தத்துவ குப்பையை தள்ளுங்கடி, வேத சாத்திர பொத்தலை மூடுங்கடின்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். தத்துவங்களை குப்பைகள் என்றும் சாத்திரங்களை வேத பொத்தல் என்றும் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமனே படிக்காதே, அதில் ஒளிந்துள்ள ரகசியத்தை உணர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். திரும்பவும் அதே வார்த்தையை நினைவுபடுத்துறேன் பாருங்க. சிவபுராணத்தை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற அளவுக்கு மிக திறமையான ஆட்கள் பல பேர் இந்த பூமியில் உண்டு. ஆன்மீக பெரியோர்கள் வாழ்க்கையில் சாதிச்சது என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் உங்களால் உங்களோட ஆயுள்ள ஒரு நாளை எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் உங்களால் உங்களுடைய மரணத்தையும் உங்களுடைய பிறப்பையும் தள்ளி வைக்க முடிஞ்சுதா? உங்கள் கர்ம கணக்கை நேர் பண்ண முடிஞ்சுதா? பிறகு எதற்காக அந்த பாடலை பாடுனீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் பெருமான் சொல்கிறாரு, அந்த பாடலை சரியாக பொருளுணர்ந்து அப்படின்னு சொல்கிறார். பொருளை உணர்ந்து பாடினால் பல்லோர்கள் ஏத்த பணிந்து பல பேரும் பாராட்டுற அளவுக்கு ஒரு உயரமான ஒரு பேரும் புகழும் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்கிறார். அப்போது ரகசியங்களை உள்ளார்ந்து உணரப்பழக வேண்டும். மீண்டும் தொடர்வோம். குருவே சரணம்.